Hello friends, வணக்கம் and welcome back to Deep's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பூண்டு புளிக்குழம்பு. ஸோ புளிக்குழம்பு அப்படின்னாலே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க, எஸ்பெஷலி லன்ச் டைமுக்கு சாப்பிடும்போது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு புளிக்குழம்பு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பூண்டு அப்படின்றது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. ஸோ அதில் வந்து நம்ம புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது இது வந்து டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பூண்டு வந்து நிறையா தேவை, ஏன்னா இது பூண்டு புளிக்குழம்பு இல்லையா, அதனால. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 பல் பூண்டு. இதை வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 7 சின்ன வெங்காயம், அதை வந்து நல்லா துண்டாக நறுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அதையும் வந்து துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இதுக்கு தேவை. அப்பார்ட் ஃப்ரம் தட் புளிக்குழம்பு இல்லையா, அதனால் வந்து ஒரு என்ன சொல்லலாம், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா அந்த புளியோட சாறு மட்டும் எடுத்து வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம குழம்புல ஊற்றணும். அடுத்தது வந்து நல்லெண்ணெய் கண்டிப்பாக தேவை, ஏன்னா நம்ம வந்து ஆத்தென்டிக்கான டேஸ்ட் வேணும் புளிக்குழம்புல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக வந்து சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை வந்து ரீசெண்டாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், nativseller.com அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் குழம்பு பவுடர். அதை யூஸ் பண்ணி வந்து 2 டைம்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது, புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாமே. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கும் வந்து இந்த புளிக்குழம்பு செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த அயன் கடாய், அதாவது இரும்பு வடை சட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது nativseller.comலே தான். ஸோ தோசைக்கல், பனியாரக்கல், வடை சட்டி இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு இரும்புலேயே கிடைக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, இப்போல்லாம் வந்து செராமிக், நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறது கேன்சருக்கு வந்து நீட்டாக ஒரு ரூட் போட்டு கொடுக்கும் அப்படின்றத. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதர் வந்து நாம் இரும்பு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து மண் சட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இரும்பில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து அந்த லிங்க் போட்டிருக்கேன், வெப்சைட்டோட லிங்க், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீட்லேயே கொண்டு வந்து நீட்டாக டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. புளிக்குழம்பு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக டேஸ்ட் வரணும்னா 2 சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா வெந்தயம், அப்புறமா வந்து கடைசியில் புளிக்குழம்பு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து வெல்லம் ஆட் பண்ணுறது. இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது ரெண்டும் வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் எச்சா கடுகு ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு, ஒரு 6-7 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ஜாஸ்தி வேண்டாம். அதாவது இந்த ரெசிபிக்கு நீங்கள் ரொம்ப நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அப்படிங்கும்போது ஒரு 7 வெந்தயம் ஆட் பண்ணால் போதும். ஸோ வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வெந்தயம் நல்லெண்ணெயோட சேர்ந்து அப்படியே நல்லா கமகமான ஒரு மணம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம், இல்லைனா பேச்சுலர்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு, அடிக்கடி வந்து வெளியில் போயிட்டு மளிகை பொருட்கள்லாம் வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போய் பில்க்கு நின்று அதுக்காக டைம் தனியாக ஒதுக்க நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா ஆன்லைன்லேயே வந்து மளிகை பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நேம் வந்து nativseller.com. இவங்க வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா எல்லாமே ஆர்கானிக், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வீட்டு சமையலுக்கு தேவைப்படுற எல்லா மளிகை பொருட்களும், அதாவது கைக்குத்தல் அரிசியிலேருந்து பருப்பு, சுண்டல் வகைகள், அப்புறமா வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, வடகம், அப்புறமா இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குது இல்லையா, பட்டை, கிராம்லேருந்து, அதாவது நம்ம தமிழ் குக்கிங்க்கு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே உங்கள் வெப்சைட்டில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான நாட்டு சர்க்கரை, அப்புறம் மரச்செக்கு எண்ணெய், எல்லா வகையான எண்ணெய்களும், அப்புறமா வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நெய், சிறுதானிய வகைகள்,
இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து nativseller.com. ஸோ நான் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தது, பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருந்தது, டெலிவரும் சீக்கிரமாக பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு நாட்டு மருந்து பொருட்கள் வேணும் அப்படின்னாவோ, இல்லை தேன் வேணும், ஹோம்மேட் சோப்பு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு லைக் கஸ்தூரி மஞ்சள் தூள், இது எல்லாமே வந்து ரொம்ப பியூராக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா வந்து இவங்களோட மில்லட் தோசை ட்ரை பண்ணேன். ஸோ யூஸ்வலாக ரெடிமேட் மிக்ஸ் எனக்கு பிடிக்காது, நான் என்னோடய விலாக்லேயே சொல்லியிருப்பேன். பட் இந்த ரெடிமேட் மிக்ஸ் வந்து கெமிக்கல் ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப நேச்சுரல் ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ நீங்கள் அதுவும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து அவங்க வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட கோட் வந்து 2020 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupeesக்கு மேலே வாங்கினா 100 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கான மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 hourலேருந்து 2 hours வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த நீங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து இனிமேல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் வெப்சைட் nativseller.com. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு nativseller.comனு டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் வந்து டைரக்ட் லிங்க் போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற எல்லா பொருட்களுமே இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜாங்கிரி, கருப்பெட்டி, பனக்கற்கண்டுலேருந்து எல்லாமே, அதே போல் வந்து இரும்பு கடாய் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த பூண்டு ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த புளிக்குழம்போட வாசனை கமகமன் வர ஆரம்பிச்சிடும் சூப்பராக. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்பு பவுடர் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன். ஸோ லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம புளியை ஆட் பண்ணிடலாம். ஸோ புளி வந்து நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி ஊற்றணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நம்ம மித்துன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அதனால் கொஞ்சம் வெங்காயம்லாம் தீஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து என்ன மாதிரி தீயெல்லாம் விட்டுறாதீங்க, ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கொதிக்க விட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ தீஞ்சு தான் போச்சுங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் மிக்ஸ் ஆன மாதிரி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, வெந்தயம் அப்புறமா வந்து ஜாங்கிரி இல்லைனா நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ வெந்தயம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ புளிக்குழம்பு ஃபைனலாக குக் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெல்லம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த காரம், புளிப்பு, அது கூட இனிப்பு ஆட் பண்ணும்போது அப்படியே குழம்பு வந்து தித்திக்குங்க அப்படிதான் சொல்லலாம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு தடவை நல்லா கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இந்த புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் வந்து எடுத்து அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே இருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் இல்லை ஒர்க்கிங் விமன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா ஏதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியாத எனக்கு டக்குன்னு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். பொரியல் மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா போதும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு, புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது கூட வந்து நீங்கள் அப்பளம் பொரிச்சு வச்சு மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாப்பாடோடு சாப்பிட்டிங்கன்னா இதை விட வந்து சூப்பரான லஞ்ச் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புளிக்குழம்பு நான் சொன்ன ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.